சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்டால ஆர்பிஐ மூலமா வருஷத்துக்கு 4-5 முறை மட்டும் இஷ்யூ பண்ணப்படும் ஒரு தங்க பத்திரம் தான் இந்த எஸ்ஜிபின்றது. இந்த மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லி அந்த 3-4 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ணி இதை வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கையில காசு இல்லாத காரணத்தினாலயோ இல்ல அந்த பாயிண்ட்ல தங்கத்தோட விலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிற காரணத்தாலேயோ நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இன்னும் ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புதுசா வர இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இதை விட அதிகமான விலையில இருந்ததுன்னா வாங்காம மிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்றதுக்கு இருக்க ஒரு முக்கியமான வழி தான் செகண்டரி மார்க்கெட். அதாவது கவர்மெண்ட் முதல்ல இதை இஷ்யூ பண்றத பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேங்கோ இல்ல போஸ்ட் ஆபீஸோ இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா அப்ளை பண்ணி இதை வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்க முடியாதவங்களோ இல்ல வாங்கி நடுவுலே விற்கணும்னு யோசிக்கிறவங்களோ விற்கக்கூடிய ஒரு இடத்தை தான் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜீரோதா ஓபன் பண்ணி எஸ்ஜிபின்னு தேடினீங்கன்னா 40-50 என்ட்ரி இருக்கும். அந்த 40-50 என்ட்ரியும் ஒன்னொன்னுத்தியா ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னும் வேற பிரைஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கும். சில எஸ்ஜிபி ஸ்பாட் பிரைஸை விட குறைவான பிரைஸ்லயும் சிலது ஸ்பாட் பிரைஸை விட அதிகமான பிரைஸ்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஆக்டிவா இருக்கக்கூடிய எல்லா எஸ்ஜிபியும் பார்க்கணும்னா என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போயிட்டு எஸ்ஜிபி அந்த ஆப்ஷனை செக் பண்ணோம்னா இருக்க எல்லா எஸ்ஜிபியுமே அங்க லிஸ்ட் ஆயிருக்கும். இதுல லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வச்சு நம்ம சார்ட் பண்ணி பார்க்கலாம். சார்ட் பண்ணி பார்த்தா சொன்ன மாதிரியே நிறைய எஸ்ஜிபி குறைவான விலையிலும் நிறைய எஸ்ஜிபி அதிகமான விலையிலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு கரண்டா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் இதுதான். ஆனா அதுக்கு கீழேயும் இல்ல அதுக்கு மேலேயும் டிஃபரெண்டான எஸ்ஜிபி லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கிறதுலே கம்மியான விலையில இருக்க எஸ்ஜிபியை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கறோம். அதோட பேரோட எக்ஸ்பான்ஷனை நம்மளால இங்க பார்க்க முடியும். அதுல இருக்க முத 3 லெட்டர் எஸ்ஜிபி சாவரின் கோல்ட் பாண்ட்ன்றது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வர்றது அது எந்த மாசம் எந்த வருஷம் மெச்சூர் ஆகும்ன்றதை இண்டிகேட் பண்ணும். இந்த கேஸ்ல நவம்பர் 2028ல மெச்சூர் ஆகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இதுல நிறைய டீடைல்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதோட இஷ்யூ பிரைஸ் என்ன, அதாவது ஃபேஸ் வேல்யூ, அது முதல்ல இஷ்யூ பண்ணும்போது என்ன விலைக்கு கொடுத்தாங்கன்றதை இங்க பார்க்க முடியும். இந்த விலை தான் நம்மளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா எஸ்ஜிபில வருஷம் 2.5% வட்டி கிடைக்கும் நமக்கு தெரியும். இந்த வட்டி இந்த இஷ்யூ பிரைஸ் மேல தான் கொடுப்பாங்க. கரண்டா தங்கம் என்ன விலையில இருக்கோ அதுல கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த இஷ்யூ பிரைஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது எப்போ மெச்சூர் ஆகுதுன்றதையும் பார்த்துட்டு இந்த சாய்ஸ் நமக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா இருக்கிறதுலே கம்மியான விலையில இருக்க எஸ்ஜிபியை ஜீரோதாலியோ இல்ல உங்களோட புரோக்கர்லயோ போயிட்டு ஒரு லிமிட் ஆர்டரா பிளேஸ் பண்ணுங்க. ஏன் லிமிட் ஆர்டரா பிளேஸ் பண்ணும்? ஏன்னா இந்த எஸ்ஜிபி இதோட லிக்விடிட்டி ரொம்பவுமே குறைவா இருக்கும். நீங்க மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா இன்னொரு சைடு இருக்கவங்க அதிகமான விலையை கோட் பண்ணி செல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணா அந்த விலைக்கு அதை அப்படியே வாங்குற மாதிரி ஆயிடும். சோ அது என்ன பிரைஸ்ல வாங்கணும்ன்றத லிமிட் ஆர்டரா போட்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான எஸ்ஜிபியை சூஸ் பண்ணி வாங்குறதுனால நிறைய டைம் உங்களுக்கு 5-6% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கினாலுமே அந்த 2% வட்டின்றது உங்களுக்கு வருஷம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வித்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டாக்ஸும் இருக்காது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்தாலோ இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.